தேமுதிகவிற்கு அவைத் தலைவர் பதவி தேவையில்லை என்று தீர்மானித்துள்ள கட்சியின் செயற்குழு. லோக்சபா கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவருக்கு வழங்கியுள்ளது. தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனின் திடீர் ராஜினாமாவை தொடர்ந்து அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் வியாழக்கிழமையன்று மாலை நடந்தது. இக்கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அவைத் தலைவராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனின் ராஜினாமாவை ஏகமனதாக ஏற்பதாக அறிவித்துள்ள செயற்குழு இனி கட்சிக்கு அவைத்தலைவர் பதவி தேவையில்லை என்று தீர்மானித்துள்ளது. மேலும் வரும் லோக்சபா தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு அளிப்பதாக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் முற்றம் இடிப்பு, மின்வெட்டுக்கு தீர்வு காணாமல் மத்திய அரசு மீது பழி போடும் போக்கு ஆகியவற்றுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.